Hello guys, this is me Vijay Selin from 5K Car Care. So நம்மளோட 5K Car Careல என்னென்ன சர்வீஸ் பண்றோம் அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத டே பை டே நீங்க வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க. சோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா AC gas top up. சோ அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். AC அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நார்மலா கார் டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சம்மர் சீசன் வேற வருது. சோ இந்த டைம்ல AC இல்லாம கண்டிப்பா நம்மளால கார்ல எங்கேயுமே போக முடியாது. சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இருக்க இந்த AC கேஸை எப்படி ரீஃபில் பண்ண போறோம், அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்ல இருக்க ஏசி கேஸ்ல ஆல்ரெடி எவ்வளோ கேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த கேஸை ஃபுல்லா நம்ம வெளியே எடுத்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ள இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வேக்கம் பண்ணி கிளியர் பண்ணிடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்க ட்ரைன்ட் ஆயில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வேக்கம் பண்ணி வெளியே எடுத்துட்டு சார்ஜ் ஆயில நம்ம ரீஃபில் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட காரோட ஏசி கேஸோட டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம ஏசி கேஸை நம்ம கிட்ட இருக்க ஏசி கேஸ் டாப் அப் மிஷின் மூலமா ரீஃபில் பண்ணுவோம். ஸோ இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம காரில் ஏசி இல்லாமல் போனோம்னா கண்டிப்பாக உள்ளே இருக்க ஸ்வெட் எல்லாமே ஒரு பேட் ஆர்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்மளால அவாய்ட் பண்ணி நார்மலாக ஏசி போட்டுட்டே நம்மளோட ட்ராவலை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட 5K Car Care காண்டாக்ட் பண்ணுங்க. வரப்போகிற சம்மரில் ஒரு சில் அண்ட் கூலான டிரைவை என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக நான் வரேன். Until then, this is me Vijay Selin from 5K Car Care. டாடா, பை பாய்.